ஆண்டவர் ஒரு சிலராக இந்த 3வது கூட்டத்துக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இதுதான் 3 கூட்டங்களிலும் மிகவும் குறைந்த எண்ணிக்கை உடைய ஒரு கூட்டம். ஆனால் இந்த கூட்டம் மிக சிறப்பு வாய்ந்த கூட்டம் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் ஆழமான விதத்திலே நமது உள்ளத்துக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிற சிறப்பு ஆத்தும பாடங்களை தனிப்பட்ட விதத்திலே குடும்பமாக நாம் கற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு தருவாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் முதல் பகுதி மிகவும் இனிமையாக இருக்கும். அது மறுரூப மலையினுடைய அனுபவம். அது வானத்திலே இருந்து எலியா மோசே வந்து இயேசுவோடு கூட சம்பாஷிக்கிற ஒரு அனுபவம். அது மட்டுமல்ல, உலகத்திலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத அளவுக்கு வெண்மையான வஸ்திரம் ஆண்டவர் தரித்திருப்பது போன்று மறுரூபமாக்கப்பட்ட அனுபவம். தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால் வேதனையின் அனுபவம். தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால் அடுத்த நிகழ்ச்சி பாடுகளின் கண்ணீரின் நிகழ்ச்சி. என்ன நடக்கிறது? ஒரு தனி மனிதனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. அந்த பிசாசு அவனை அலைக்கழிக்கிறது. 20வது வசனத்திலே தன்னுடைய மகனை குறித்து அப்பாவே சொல்லுவான். மார்க் 9:20 என்ன சொல்லுகிறார்? எங்கு பார்த்தாலும் அவனை பிடித்து அலைக்கழிக்கிறது. அது அநேகம் தரம் இவனை தண்ணீரிலே தள்ளுகிறது, தீயிலே தள்ளுகிறது. ஐயா, கண்ணீர் கண்ணீர் என்று அழகாக பேசுகின்றான். தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கையிலே பிரச்சனை அது குடும்பத்தை பாதிக்கிறது. குடும்பத்தின் பிரச்சனை அது திருச்சபையை பாதிக்கிறது. சபையின் பிரச்சனை சமுதாயத்தை பாதிக்கிறது. இயேசுவானவர் செயல்படுகிற விதமே வித்தியாசமானது. ஏனென்றால் ஆண்டவர் மறுரூப மலையில இருந்து இறங்கின பொழுது அவர் கண்ட காட்சி என்னவென்றால் 14வது வசனத்திலே வேத பாரகர் திரளான ஜனங்கள் சீஷரை சுற்றி நின்று அவர்களோடு தர்க்கம் பண்ணுகிறார்கள். சமுதாயத்திலே பிரச்சனை, சபையிலே பிரச்சனை. ஏன்? தேவனுடைய மனுஷர்களாலே ஒன்று செய்ய முடியவில்லை. ஆகவே தர்க்கம் நடக்கிறது. இப்படிப்பட்ட சபையின் பிரச்சனையையும் சமுதாயத்தின் பிரச்சனையையும் ஆண்டவர் தீர்ப்பதற்கு மூல காரணமாக இருக்கிற பிரச்சனையை தோண்டி எடுக்கிறார். இதற்கு என்ன காரணம்? ஒரு தனி மனிதன் காரணம். யார் அந்த தனி மனிதன்? பிசாசுக்கு அடிமையாகிவிட்ட அந்த தனி மனிதன். அவன் மூலமாக குடும்பம் பாதிக்கப்பட்டது, சபை பாதிக்கப்பட்டது, சமுதாயம் பாதிக்கப்பட்டது. இன்றைக்கு அதைத்தான் நாம் பேச இருக்கிறோம். இந்த கருப்பொருளைத்தான் ஆண்டவர் ஒரு பைபிள் ஸ்டடி மூலமாக நமக்கு கற்றுத்தரப் போகிறார். என்ன கற்றுத்தரப் போகிறார்? என்றைக்கு குடும்பத்தின் தலைவன் தலைவி தவறி விடுகிறார்களோ அன்றைக்கு சபை பாதிக்கப்படும். அன்றைக்கு எதிர்கால சந்ததியாகிய அவர்களது பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். அதன் விளைவாக சமுதாயம் பாதிக்கப்படும். இதை பாசிட்டிவாக சொல்ல வேண்டும் என்றால், என்றைக்கு குட்டி திருச்சபையாகிய குடும்பம், கவனிக்க வேண்டும், ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி திருச்சபை, ஒவ்வொரு சபையும் குட்டி திருச்சபைகள் அடங்கிய பெரிய ஒரு குடும்பம். Each church is an assembly of families which are small churches. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு சபை. ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவியும் அந்த குடும்பத்துக்கு ஆசாரியன். அந்த குடும்பத்துக்கு அவன்தான் தலைவன், தலைவி. அவர்கள் குடும்பத்தை ஆண்டவருக்காக கட்டி எழுப்பாவிட்டால், என் குடும்பம் தேவன் வாசம் பண்ணும் ஆலயம், என் குடும்பம் என் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பம் என்று குடும்பத்தை அர்ப்பணித்து தங்களை மட்டுமல்ல தங்களது எதிர்கால தலைமுறையை வாழையடி வாழையாக சந்ததி சந்ததியாக ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்றால் தங்களது பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தி தங்களது உடைமைகளை ஆண்டவருக்கு சொந்தம், இதுல இருக்கிற எதுவும் எனக்கு சொந்தமில்லை என்று அர்ப்பணித்து அந்த குடும்பத்தை சபையாக கட்டும் போது, அந்த சின்ன குடும்பத்துக்கு ஆசாரியனாய் மாறும் பொழுது, அந்த குடும்பத்தின் மூலமாக சபை ஆசீர்வதிக்கப்படும், சபையின் மூலமாக சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். ஏனென்றால் சபையானது சிறிய குடும்பங்கள், சிறிய சபைகளாகிய குடும்பங்கள் நிரம்பின பெரிய குடும்பம். A church is a big family of small families which are small churches. கருமையான சகோதரனே சகோதரியே, வாலிபனாக நீ இருக்கலாம்
அல்லது குடும்பத்தினுடைய தலைவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சிறப்பான விதத்திலே உங்களோடு தனியாக பேச விரும்புகிறார். ஆண்டவர் யாருக்கோ இந்த செய்தியை கொடுக்கவில்லை. ஆமாம், எனது திருச்சபையில் உள்ள அந்த சபை, அந்த நபருக்கு, அந்த குடும்பத்துக்கு இந்த செய்தி பொருந்தும் என்பதல்ல. எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் மகனுக்கு, என் மகளுக்கு, எனக்கு இந்த செய்தி என்று ஆண்டவர் நமது உள்ளத்தை ஊடுருவி அவரது வார்த்தைகளை சொல்லும் வண்ணமாக கண்களை மூடி ஜெபிப்போமா? ஜெபிக்கும் நேரம். ஆண்டவரை என்னோடு பேசும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் அதே போல, ஆண்டவரே என் குடும்பம் என் கண் முன்னாலே வந்து விட்டது. ஆண்டவரே என் பிள்ளைகள் என் கண் முன்னாலே வந்து விட்டார்கள். ஆண்டவரே நாங்கள் குட்டி திருச்சபையா இல்லை, எங்களது குடும்பம் ஒரு சின்ன திருச்சபையா இல்லை. நாங்கள் மாற விரும்புகிறோம். என்னோடு பேசும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு, மனுஷருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு அலுத்து போய்விட்டோம் சாமி. எங்களுக்கு உம்முடைய சத்தம் வேண்டும். கேதுரு மரங்களை முறிக்கிற சத்தம் வேண்டும். வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற சத்தம் வேண்டும். எங்களை, சபையை உயிர்ப்பிக்கிற சத்தம் வேண்டும். உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே சொல்லும், அடியார்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வேத புத்தகத்தை என்னோடு கூட சேர்ந்து 1 சாமுவேலின் புத்தகத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் வரை ஒட்டு மொத்தமாக நமது குடும்பத்தை குறித்தும், சபையை குறித்தும், சமுதாயத்தை குறித்தும், எதிர்கால தலைமுறையாக்கிய நமது பிள்ளைகளை குறித்தும் இந்த அதிகாரங்களிலே படிக்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த சாமுவேலின் புத்தகம் வரும் முன்பதாக நியாயாதிபதிகளின் புத்தகம் இருக்கிறது. நீங்கள் அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அது வரைக்கும் அவனவன் தன் மனது போல செயல்பட்டான், தன் இச்சைக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டான். அவ்வப்போது நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்பினார். அவர்கள் மூலமாக இஸ்ரவேலர் ஆண்டு கொள்ளப்பட்டார்கள். அந்த நியாயாதிபதிகளின் காலம் முடிந்து தீர்க்கதரிசிகளின் காலம் இந்த சாமுவேலின் புத்தகத்தில இருந்து ஆரம்பிக்கிறது. இந்த சாமுவேல் எழும்புவதற்கு முன்பதாக வேத புத்தகத்தை ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் ஆசாரியர்கள் மூலமாகத்தான் வெளிப்பாடு கொடுத்தார். அவர்களுக்கு, மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த செய்திகள் எல்லாம், யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாதா, ஆசாரியன் வருவான். குட்டி குட்டி தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், பெரிய தீர்க்கதரிசிகள் இல்லை. ஆசாரியன் மூலமாகவே கர்த்தருடைய வார்த்தை பொதுவாக வெளிப்பட்டது. இப்போது ஆசாரியர்களின் காலத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. ஆசாரியன் தீர்க்கதரிசி செயல்படும் அந்த வேலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. ஆசாரியர்களின் காலம் தொடரும். ஆசாரியன் மட்டுமே பலியிட முடியும். ஆசாரியர்கள் பலியிடக்கூடிய அவர்களது உரிமையை ஒரு ராஜா எடுத்துக்கொண்டான். அவனுக்கு உடனடியாக ஆண்டவர் தண்டனை கொடுத்தார். ஆசாரியனுக்காக காத்திருக்காமல், தீர்க்கதரிசிக்காக காத்திருக்காமல் சவுல் ராஜா பலியிட ஆரம்பித்தான். ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கி போயிற்று என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆகவே தீர்க்கதரிசிகளுக்கும் ஆசாரியர்களுக்கும் சிறப்பு பங்கு உண்டு. இதுவரைக்கும் ஆசாரியர்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. இப்போது அது மாறுதல் பெறுகிறது. ஏன்? வேத புத்தகத்தை என்னோடு கூட நீங்கள் துரிதமாக புரட்டுவீர்கள் என்றால், எந்த காலகட்டத்திலே நடக்கிற சம்பவத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்? 3வது அதிகாரம் 1வது வசனத்தினுடைய பின்பகுதி. அந்நாட்களிலே, எந்த நாட்களிலே? சாமுவேல் பிறந்த பொழுது. அவன் இன்னும் தீர்க்கதரிசியாகவில்லை, இன்னும் வளரவில்லை. அவன் ஒரு பிள்ளையாண்டான். He was only a lad. He was only a boy. He was not yet a youth. இந்த சாமுவேல் சின்ன பையனாயிருக்கும் பொழுது, அதாவது ஏலியின் காலத்திலே, இன்னும் தெளிவாக ஏலியின் பிள்ளைகளாகிய ஒப்னியும் பினெகாசும் எல்லா அதிகாரத்தையும் ஆக்கிரமித்துக் கொண்ட அந்த காலத்திலே, in other words, it is the children ruling over the father.
It is the children having the final word in the family. அந்த காலத்திலே நடப்பது என்ன? கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சணமான தரிசனம் இருந்ததில்லை. ஏலி, உன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வர வேண்டுமே, வரவில்லையே. ஏலி, திருச்சபையின் ஆசாரியனாக இருக்கிற உன் மூலமாக காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வர வேண்டுமே, கர்த்தருடைய வசனம் அபூர்வமாகிவிட்டதே. நீ தரிசனம் காண வேண்டுமே, உனக்கு ஆண்டவர் பரலோக தரிசனங்களை, பரலோக காட்சிகளை வெளிப்படுத்த வேண்டுமே. எங்கே போய்விட்டது? தரிசனம் இல்லாத இடத்திலே, நாட்டிலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆகவே நாடு சீர்கெட்டு போய்விட்டது. தீர்க்க தரிசனம் இல்லை, கர்த்தருடைய வசனம் இல்லை, கர்த்தருடைய தரிசனம் இல்லை, கண்டித்து போதிக்கிற ஆசாரியர்கள் இல்லை, பாவத்தை பாவம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் இல்லை. ஆகவே சீரழிந்து போய்கொண்டிருக்கிறது. எது? இஸ்ரவேல் சமுதாயம். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் சீரழிந்து போய்கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். பல சபைகளிலே கர்த்தருடைய வசனம் தீர்க்கமாய் உபதேசிக்கப்படாதபடியினாலே, விளக்கப்படாதபடியினாலே, அவர்களது குறிக்கோள் ஆத்துமாக்கள் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் சபையினுடைய எண்ணிக்கை பெருக வேண்டும், புறஜாதிகள் இயேசுவினிடத்தில் வர வேண்டும், திருச்சபை வெடித்து சிதற வேண்டும், ஆதி திருச்சபையினுடைய அனுபவம் என் சபையிலே நடக்க வேண்டும் என்கிற அந்த ஒரே நோக்கம் இல்லாதபடியினாலே பல சபைகளிலே கண்டித்து உணர்த்துகின்ற உபதேசங்கள், பாவத்தை பாவம் என்று சொல்லுகிற உபதேசங்கள், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தோடு வேத புத்தகத்தின் அதிகாரத்தோடு கண்டித்து உணர்த்துகின்ற பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகின்ற ஆவியோடு பேசுகின்ற பிரசங்கங்கள் இல்லை. விளைவு சபை நடக்கும், உற்சாகமாய் வர்ஷிப்பும் இருக்கும், பாடலும் இருக்கும், ஆராதனையும் இருக்கும். ஆனால் பாடுவதிலே ஒரு சிலரே, இசை வாசிப்பதிலே ஒரு சிலரே, மும்முரமாய் முன்னணியிலே நிற்கிற சபையின் மக்களிலே ஒரு சிலரே எழுப்புதல் பெறாதவர்கள். ரட்சிப்பை பெற்றிருப்பார்கள், அது கட்டி கிடக்கிற தண்ணீராய் மாறி இருக்கும், அது நாறி இருக்கும், அது வளராது. ரட்சிப்பின் அனுபவத்திலே வளராதவன் கட்டி கிடக்கிற தண்ணீரை போன்றவன், அவன் நாற்றம் எடுக்கிறவன். அவர்களது குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து அவர்களுக்கு கட்டுப்பாடு இருக்காது. அவர்களை குறித்த கரிசனையும் கடவுள் பார்த்துக் கொள்ளுவார் என்று ஒரு போலி சாக்கை சொல்லிவிட்டு தங்களது கடமையை உதறி தள்ளி விடுவார்கள். கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. அல்லது பல சபைகளிலே, எல்லா சபைகளையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன், சபை பிரிவுகளையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன், பல சபைகளிலே வேதத்தையே தவறாக போதிக்கிறார்கள். ஒரு கல்லூரி உண்டு, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், வெல்லூர், CMC. ஐடாஸ் கடருடைய தரிசனத்தினாலே அந்த கல்லூரியானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் சாப்லன்ஸ் இருக்கிறார்கள், 8 சாப்லன்ஸ் இருக்கிறார்கள். ஆலோசனை சொல்லுவதற்கு, வேதனையிலே துடிக்கிற மரணத்தினுடைய விளிம்பில இருக்கிற மக்களுக்கு இயேசுவை கொடுத்து, இந்த உலகம் நமக்கு சதமல்ல, நாம் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர் அல்ல, பரம கானான், பாலும் தேடும் ஓடுகிற அந்த பரம கானானாகிய பரலோகம் நமக்கு சொந்தம் என்று சொல்லுவதற்கு இந்த சாப்லன்ஸ். அதுல 2 பேர் என்னுடைய பழைய மாணவர்கள். அவர்கள் வேதனையோடு பகிர்ந்து கொள்கிறார்கள், சார், எங்களது 8 சாப்லன்ஸ்ல 4 பேர் இயேசுவே தெய்வம் என்று நம்புவதில்லை. எங்களிலே 4 பேர் வேத புத்தகம் கர்த்தருடைய வார்த்தை என்று நம்புவதில்லை. But they are chaplains, and they are chaplains in a missionary established medical college and medical hospital. ஒரு இறையியல் கல்லூரிக்கு மார்னிங் டிவோஷன் எடுப்பதற்கு ஸ்பெஷலாக அழைப்பு வந்தது. வேத புத்தகத்தை அப்படியே பேசுவதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற, எனக்கு கொடுத்திருக்கிற கடமை. ஆகவே பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும், அது வேத புத்தகத்தினுடைய சத்தியம். உன் பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும், உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். இதுதான்
வேத புத்தகத்தினுடைய சத்தியம். வேத புத்தகத்தினுடைய வசனங்களை மேற்கோள் காட்டி அழகாக டிவோஷன் எடுத்து இன்றைக்கு நான் பாவம் இல்லாமல் வாழ வேண்டும். ஆண்டவரே, கடந்த காலத்திலே இன்றைக்கு காலை வரை நான் செய்த பாவங்களை மன்னித்தருளும். நீரே பாவத்தை மன்னிப்பதற்கு உமது பரிசுத்த ரத்தத்தை சிந்தினீர் என்று ஜெபித்து விட்டு நிறைவு செய்த பொழுது, wait a minute, we want to have interaction. Okay, you can have interaction, I'm available. நீங்கள் சொல்லுவது எல்லாம் வேத புத்தகத்தில் இருந்து பேசுகிறீர்கள். நான் போனது கிறிஸ்டியன் தியோலாஜிக்கல் காலேஜ். அந்த கிறிஸ்தவ இறையியல் கல்லூரியிலே வேத புத்தகத்தில் இருந்து பேசினேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், we don't believe in the Bible alone. We don't believe Bible is the word of God. Bible may contain the word of God, but Bible is not the word of God. வேத புத்தகத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கலாம், ஆனால் வேத புத்தகம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை என்று நாங்கள் நம்புவதில்லை. We believe in 1, 2, 3 these Vedas also. நீங்கள் சொன்னது ஒரு தலைபட்சமாக, it is one perspective. We have other perspectives also. I said, I was not speaking only from the Bible. I was speaking from my experience. God has forgiven my sins. The blood of Jesus Christ has cleansed away all my sins and I have become white as snow. Do you have that experience? You may believe in this Veda, that Veda, but do you have this experience of being washed white as snow by the living blood of Jesus Christ? அதன் பின்பு அமைதியாக இருந்தார்கள். ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாதவர்கள் யார் அவர்கள்? அவர்கள் வேலையாக போகிறவர்கள், பயிரை மேய்கின்ற வேலையாக போகிறவர்கள். யாரையோ குறித்து பேசவில்லை. கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். வேத வசனத்துக்கு வாருங்கள். கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் ஒன்றுமில்லை. அதன் பின்பு என்ன நடந்தது பாருங்கள். 4வது அதிகாரம். யுத்தம் வருகிறது, போர் வருகிறது. இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் மாபெரும் போர் வருகிறது. அந்த போரிலே முதல் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலிலே 2வது அதிகாரம் கடைசி வாக்கியத்தை வாசிக்கிறேன். ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். சேனைகளின் கர்த்தர் எங்களது தளபதி. அதுதான் வேத புத்தகம் சொல்கிறது. யார் நமது ஆண்டவர்? நமது ஆண்டவர் சேனைகளின் கர்த்தராமே. He is the Lord of hosts. அந்த சேனைகளின் கர்த்தர் என்று இயேசுவை கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்ரவேல் சந்ததியிலே, யூதரிலே 4000 பேர் வெட்டுண்டு மடிந்தார்கள். உடனடியாக ஒரு ஷார்ட்கட் மெத்தட். என்ன ஷார்ட்கட் மெத்தட்? மந்திர புத்தகம் போல வேத புத்தகத்தை பயன்படுத்துகிற நிறைய பேர் உண்டு. சதனா, ஏய் பைபிளை தலையாணி கடியில வச்சுக்கோ. எதுக்கு மம்மி? அப்போ கெட்ட சொப்பனம் வராது, பேய் வராது, அப்போ அசுத்த ஆவிகள் வராது. வேத புத்தகம் மந்திர புத்தகம் அல்ல. வேத வசனங்களுக்கு வல்லமை உண்டு. வேத வசனங்கள் உன்னை பாதுகாக்கும். வேத வசனம் அக்கினி போல உன்னை சுற்றி உனக்கு மதலா இருக்கும். ஆனால் வேத புத்தகம் ஒரு அவிசுவாசிக்கு அது பாதுகாப்பு அல்ல. அதே போல மந்திரம் போட்டார்கள். மந்திர புத்தகமாக பயன்படுத்துவது போல ஒரு செயலை அவர்கள் செய்தார்கள். என்ன தெரியுமா? வேத புத்தகத்தை பாருங்கள். அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வாருங்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி வந்துவிட்டால், 5வது அதிகாரம், உடன்படிக்கை பெட்டி வந்துவிட்டால் அவர்களுக்கு வெற்றி என்று நம்பி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். உணர்ச்சி வசப்பட்ட ஆர்ப்பரிப்பு, மாபெரும் ஆர்ப்பரிப்பு. ஆனால் கீழ்ப்படியாத வாயில இருந்து வருகிற ஆர்ப்பரிப்பு. விருத்த சேதனம் அடைந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் ஆண்டவரது சொற்படி நடக்காத மக்கள். அசுத்த உதடுகளாலே பரிசுத்த தேவனை புகழ முடியாது, துதிக்க முடியாது. ஆகவேதான் ஏசாயா பரிதாபமாய் கதறினான், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன். ஆண்டவரே, உமது அக்கினியினாலே என் உதட்டை நீர் பரிசுத்தம் பண்ணவிட்டால் நான் சேராபின்களோடு சேர்ந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று உணர்ந்து, with a conviction, I cannot praise you, master,
Maybe I can praise you out of emotion, but I want to praise you with conviction. என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஜெபித்தான். உடன்படிக்கை பெட்டி வந்துவிட்டது. ஆர்ப்பரிக்கிறார்கள், ஆரவாரிக்கிறார்கள். மூட நம்பிக்கை வெற்றி கிடைத்து விடும் என்று நடந்தது என்ன தெரியுமா? பரிதாபமான ஒரு வசனம் வேத புத்தகத்திலே போட்டிருக்கிறது. என்ன போட்டிருக்கிறது என்றால் 10வது வசனம், மகா பெரிய சங்காரம் உண்டாயிட்டு இஸ்ரவேலிலே 30,000 பேர் மாண்டார்கள், விழுந்தார்கள். 4,000 பேர் இப்போது எத்தனை பேராய் மாறிவிட்டது? மூட நம்பிக்கை, வெறும் உணர்ச்சி, அர்ப்பணிக்கப்படாத ஆர்ப்பரிப்பு, அசுத்த உதடுகளிலே இருந்து வருகிற அர்ப்பணிப்பு. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம்மோடு கூட, உங்களோடு கூட, என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். வேத புத்தகத்தை கையில எடுத்து பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்னாலே நிற்கும் பொழுதெல்லாம் பயமும் நடுக்கமும் என்னை பிடிக்கும். நான் வேத வசனத்தை போதிக்காவிட்டால் எனக்கு சாபம் கிடையாது, ஊழியம் செய்யாவிட்டால் எனக்கு சாபம் கிடையாது. அசதியோடு, அசதி என்றால் லாக்ஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லாக்ஸ் என்றால் நான் அரைக்குறை அர்ப்பணிப்போடு, அசுத்தத்தோடு, கடமைக்காக முழு மனதோடு செய்யாமல் நான் அதை செய்வேன் என்றால் எனக்கு சாபம் வரும். குடும்பத்தினுடைய தலைவனாகிய ஆசாரியனே, குடும்பத்தினுடைய தலைவியாகிய ஆசாரியனே, எப்போதும் ஜபத்தூபம் உனது குடும்பத்திலே இருந்து எழுப்புவதற்கு தான் ஆண்டவர் உன்னை தலைவனாக தலைவியாக வைத்திருக்கிறார். நீ உனது கடமையிலே தவறிவிட்டால், நீ உணர்ச்சி வசப்பட்டு அர்ப்பணிக்கப்படாத உதடுகளோடு ஆண்டவரை துதித்தால் அதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். 4,000 பேர் மடிந்தது. It became a greater tragedy. 4,000 became 30,000. 30,000 பேர். அதைவிட greater tragedy என்ன தெரியுமா? அடுத்த வசனம் சொல்கிறது, the ark of the covenant was captured. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. அதனுடைய பை ப்ராடக்ட் என்ன தெரியுமா? ஏலி, ஏலி, உனது பிள்ளைகளை நீ சரியாக வளர்க்காத படிக்கினாலே, ஏலி, ஏலி, உனது அனுமதி இல்லாமல் உடன்படிக்கை பெட்டி அந்த ஆலயத்தை விட்டு, அந்த இடத்தை விட்டு அது அகற்றப்படக்கூடாது. உனக்கு நான் அனுமதி கொடுக்காமல் உடன்படிக்கை பெட்டி எங்கும் செல்லக்கூடாது. ஆனால் உன் பிள்ளைகளை கட்டி காப்பதற்கு நீ தவறிவிட்டாய். உனது அனுமதி பெறாமல் ஓப்பனையும் பிணைக்காசும் தேவனது பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். The result is they will die and they are dead. ஆசாரியனே, ஏலி ஆசாரியனே, குடும்பத்துக்கு தலைவனாய் இருக்கிற, தலைவியாய் இருக்கிற, ஆசாரிய பொறுப்பை ஏற்றிருக்கிற எனது சகோதரனே, சகோதரியே, உனது பிள்ளைகளே நீ வசனத்தினாலே கட்டி காப்பதற்கு, நீ வசனத்தை ஊட்டி ஊட்டி வளர்ப்பதற்கு, உனது பிள்ளைகளை நீ மிஷனரி பாரத்தோடு வளர்ப்பதற்கு, அதற்காக அஸ்திபாரத்தை, ரட்சிக்கப்படுதல் என்கிற அஸ்திபாரத்தை நீ போடாவிட்டால் ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஒருவேளை அவர்களை இழந்து விடுவாய், பெர்மனன்ட்லி இழந்து விடுவாய். அதன் பின்பு ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஓய்வு பெறும் பொழுது I retired as the vice principal of a big college. My college has 4,000 plus students. It is a university college and we are having quality majors. நிறைய branches of study உண்டு. As vice principal, it was my responsibility to care for discipline in my college. There is a tendency in my college to become indisciplined, to do whatever you can. You can come late or you can cut classes. So I had to enforce discipline. ஒரு சிலருக்கு கல்லூரியை காப்பாற்றுவதற்காக டிசி கொடுக்க வேண்டிய, டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. சரி என்று சொல்லி வேறு வழி இல்லாமல் ஒரு மாணவி, எம்காம் படிக்கிற ஒரு மாணவி, அவளுக்கு கொடுக்க வேண்டியது இருந்தது. டிசிப்ளின் கமிட்டியில வைத்து 4 என்கொயரிஸ் நடத்தி 4 சார்ஜ் மெமோஸ் கொடுத்து எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் வாங்கி எல்லா எவிடன்சஸையும் நாங்கள் அலசி ஆராய்ந்து டிசி ரெடி ஆகிவிட்டது. அப்பாவும் அம்மாவும் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். வந்தார்கள். இட் வாஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஒரு கிறிஸ்தவ பெயர். She was dressed in the most fashionable manner. டிசி வாங்க வந்திருக்கிறாள். அவளுக்கு நன்றாகவே தெரியும், this will be the last day
on the campus of St. John's College. பின்னாலே நின்று கொண்டிருக்கிறாள். அப்பாவையும் அம்மாவையும் உட்கார வைத்திருக்கிறோம். கேட்கிறேன், நீங்கள் கிறிஸ்தவ பெயரை உள்ள ஒரு டாக்டருக்கு டிசி வாங்க வந்திருக்கிறபடினாலே கிறிஸ்தவ குடும்பம் என்று நம்புகிறேன். நீங்கள் உங்களது குடும்பத்திலே குடும்ப ஜபம் நடத்துவீர்களா? அவர்கள் பதில் சொல்லவில்லை. பின்னாலே இருக்கிற அந்த பெண்மணி பதில் சொல்லுகிறார், சார், அப்படி ஒன்று இருந்திருந்தால் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். She was caught not only in acts of indiscipline but caught red-handed in immorality. இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன் சார். என்னை அடக்க முடியாமல் நான் மாறிவிட்டேன். I am not able to control my feelings. I am after boys and I have become indisciplined because my parents do not have family prayer at home. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபையினுடைய தலைவர்களே, குட்டி திருச்சபையின் தலைவர்களே, குடும்பத்தின் தலைவர்களே, தலைவிகளே, உங்களை பார்த்து தான் கேட்கிறேன். Do you have regular prayers, family prayers? Does your son and daughter take turns to pray? We are very busy people, very busy people. You cannot be too busy for God, too busy to give time for God. ஒருவேளை கணவன் பிந்தி வரலாம், வேலையை முடித்துவிட்டு, மனைவி பிந்தி வரலாம், நைட் டியூட்டி போய்விடலாம். ஆனால் இருக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு ஜெபிக்காமல் படுக்கைக்கு செல்லுகிற குடும்பம் கூரை இல்லாத குடும்பம். You will be dead in the sun and in the cold. அதன் பின்பு அடுத்த கேள்வி கேட்டேன். வேத புத்தகத்தை ஒழுங்காக வாசிக்க சொல்லி உங்களது பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களா? அந்த டாட்டர் ரிப்ளைட், என்ன சொன்னால் தெரியுமா? சார், பைபிள் எங்க இருக்குன்னே தெரியாது சார். இவங்க ரெண்டு பேரும் பைபிளே படிக்க மாட்டாங்க சார். இவங்க ரெண்டு பேரும் பேச கூட மாட்டாங்க சார். I am unable to control my emotions because I am longing for love, sir. They do not give me time. And they quarrel with each other, sir. உள்ளத்திலே அழுகை வந்தது. As vice principal, I should not show my feelings. I counseled them. I gave them the TC. I told the girl, you have to come to the Lord, otherwise you cannot get love anywhere. You cannot get love anywhere. Nothing will satisfy you. No one will satisfy you. Your sexual drive cannot satisfy you. Nothing and no one except Jesus can satisfy you. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். டிசி வாங்கி போய்விட்டால், எம்காம் முடிக்கவில்லை, பிகாம் குவாலிஃபிகேஷனோடு ரட்சிக்கப்பட்டவளாக வேறு ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறாள். But the tragedy is the parents are still unsaved. The parents are still fighting with each other. Eli, Eli, you will lose your children. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அதனுடைய விளைவு நீங்கள் தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால், பின்னாலே பார்ப்பீர்கள் என்றால், அவன் செத்து போவான். ஏலி செத்து போவான். சதனா வேத புத்தகத்தை பாருங்கள், 18வது வசனம், 4வது அதிகாரம் 18வது வசனம். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால், spiritually also he was weak. Spiritually also he was a fellow who shirked his responsibility. அதனாலே பிடரி முறிந்து செத்து போனான். யாரவன்? அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். அம்மா, ஐயா, உங்களுக்கு 40 வருஷம் ஆயிருக்கலாம் வயது. 40 வருஷம் உங்களது பிள்ளைகளை நீங்கள் உங்களது குடும்பத்தை கட்டி வளர்த்து வரலாம். 40 வருஷம் நியாயம் விசாரிக்கிறீர்கள். உங்களது ஓப்னி, உங்களது பினேகாஸ் ஆண்டவரிடத்தில் வந்து விட்டானா? செத்து போனான், செத்து போனான். தொடர்ந்து பாருங்கள். ஒரு நபருடைய மனைவி ஆண் பிள்ளையை பெற்றாள். சதனா, பினேகாசின் மனைவி ஆண் பிள்ளையை பெற்றாள். 20வது வசனம், 21வது வசனம். உனக்கு ஆண் பிள்ளை என்று சொன்ன பொழுது அவள் சொன்னாள், நான் சாக போகிறேன், உண்மையை சொல்லிவிட்டு சாக போகிறேன். மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. ஆகவே இந்த பிள்ளைக்கு பெயரிடுங்கள். யாருக்கும் அந்த பெயர் உலகத்திலே அதற்கு பின்பு வைக்கப்பட்டதில்லை. இக்கபோத், மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு. அதுதான் உண்மை. நிறைய குடும்பங்களிலே அதுதான் உண்மை. நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களிலே அதுதான் உண்மை. நிறைய விசுவாச குடும்பங்களிலே அதுதான் உண்மை. தனியாக பேசி பாருங்கள்.
my children are a thorn in my flesh. என்னுடைய பிள்ளைகள் எங்களுக்கு முள்ளா இருக்கிறார்கள். தவறினது நீங்கள். வேத புத்தகத்தை பாருங்கள், 1வது அதிகாரத்துக்கு திருப்புங்கள். மன்னிக்க வேண்டும், 2வது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அழகாக ஏலிக்கு கோடிட்டு காட்டுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்கள் வேத புத்தகத்தை பார்த்தீர்கள் என்றால் இதுதான் வேத புத்தகத்தின் தாற்பயம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை, வாசிக்கிறேன் 2வது அதிகாரம் 30வது வசனம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு சொன்னார்? ஒரு சின்ன தீர்க்கதரிசி மூலமாய். தேவனுடைய மனுஷன் என்றுதான் அவனுக்கு பெயர். 27வது வசனம் சொல்கிறது, தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியின் இடத்தில் வந்து, சாதாரண தேவனுடைய மனுஷன், மேபி a lay person, அவன் வந்து ஏலியை பார்த்து இந்த விதமாய் கர்த்தரின் கோட்பாட்டை கோடிட்டு காட்டுகிறான். கர்த்தரை விட வேறு யாரையாவது கனம் பண்ணினால் நீ கர்த்தரை கனவீனப்படுத்துகிறாய் என்று பொருள். கர்த்தரை அசட்டை பண்ணுகிறாய் என்று பொருள். கர்த்தரை விட உனது பிள்ளைகளை கனம் பண்ணினால் அவன் கோச்சிக்குவான், அவ கோச்சிக்குவான், அவட்ட இதுக்கு மேல பேச முடியாது. தமிழ்நாட்டில இருந்து அதெல்லாம் பேசலாம், இங்கெல்லாம் அப்படிலாம் பேச முடியாது. கர்த்தரை விட உனது பிள்ளைகளை நீ கனப்படுத்துவாய் என்றால் நீ கர்த்தரை அசட்டை பண்ணுகிறாய். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். வேத புத்தகத்தை பாருங்கள், 29வது வசனம், ரைட், கடைசி வாக்கியம். ஏலி, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்றார். ஹேலி, ஹேலி என்பது ஆங்கில பதம். ஹேலி, what's your problem? Your problem is you give more respect, you give more regard to your children than what you give to me. எந்த குடும்பத்தின் தலைவன், எந்த குடும்பத்தின் தலைவி, we are not talking about the pastors, we are talking about the pastors' families and the families of the congregation. உனது குடும்பத்துக்கு நீதான் ஆசாரியன். உனது குடும்பத்திலே ஒருமையிலே பேசுவதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களை மதிக்கிறேன், ஐ ரெஸ்பெக்ட் யூ. ஆனால் தனிப்பட்ட முறையிலே தேவனுடைய வசனம் உங்களோடு பேச வேண்டும் என்பதற்காக சிங்குலர் பயன்படுத்துகிறேன். உங்களது குடும்பத்திலே, தனிப்பட்ட உங்களது குடும்பத்திலே நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிற கனத்தை விட உலக வேலைக்கு, excuse me for saying this, I will explain it, உலக வேலைக்கு அல்லது உங்களது பிள்ளைகளின் படிப்புக்கு, ஆத்ம வாழ்க்கைக்கு அல்ல, படிப்புக்கு, ஆத்ம வாழ்க்கையை விட அதிக கனம் கொடுப்பீர்கள் என்றால் you are insulting God. ஆண்டவர் எதற்கு உங்களை இங்கே கொண்டு வந்தார்? யாரோ ஒருவர் சொன்னாரே, ஒரு அல்மேராவை திறந்து பார்த்தால் என்ன ட்ரெஸ் போட வேண்டும் என்று சூஸ் பண்ண கஷ்டமா இருக்கிற அளவுக்கு ட்ரெஸ் கொடுத்திருக்கிறாரே. You never go hungry. எப்படி இருந்தாய், எப்படி இருக்கிறாய், ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்? எதற்காக? உன் குடும்பத்தை கட்டி காப்பதற்காக. ஏலி, ஏலி, ஒப்பனையும் பிணைக்காசும் எதிர்கால திருச்சபையிலே தூண்களாய் இருப்பதற்காக உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரே. Are you fulfilling God's plan, God's dream in your life? I want to earn more money. I want to invest in a house in my native place. I want to have this amenities. Nothing wrong in that, but glorify God by doing all that. How can you glorify God? Lead your children to the Lord. ஆண்டவரிடத்திலே உங்களது பிள்ளைகள் வரும் வரை உங்களது கடமை முடியவில்லை. முழங்காலிலே நின்று, உபவாசத்திலே நின்று, கண்ணீரோடு கூட தேவனை நோக்கி கதறுவதற்கு உங்களது கண்ணீர் உங்களது மகளை ஆண்டவரிடத்திலே கொண்டு வரட்டும். இங்கே வருவதற்கு 2 நாட்களுக்கு முன்பதாக யாரோ ஒரு ஃபேமிலி, ஒரு இளம் பெண்ணை எனது குடும்பத்துக்கு கவுன்சிலிங்காக கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நான் குற்றாலத்திலே ஒரு கான்ஃபரன்ஸ்ல இருந்தேன். நான் 11 மணிக்கு வந்தேன், காத்திருந்தார்கள். 11 மணிக்கு பின்பு சாப்பிட்டு விட்டு 12 மணிக்கு அந்த பொண்ணோடு கவுன்சிலிங் ஆரம்பித்த பொழுது அவர் சொல்லுகிறார், I am a sinner. I have done premarital sex not once
but many times not with one person but with many persons. எங்க அம்மாவுடைய கண்ணீர் எனக்கு பாவ உணர்வை கொடுத்துச்சு. I want to give them up. I want to give all the worldly pleasures up. And I want to be a child of God. I want to be sanctified. I want to become holy. I don't want to see my mummy crying. My daddy does not show his feelings out, but I know he is crying within. அவங்கள சந்தோஷப்படுத்தணும் சார், எனக்கு வழி சொல்லுங்க. She is working in an MNC, drawing a lot of salary. Maybe the MNC culture has spoiled her. ஆனால் அவள் பாவ உணர்வு அடைந்தது அம்மாவினுடைய கண்ணீருள்ள ஜெபம். Whenever she comes home, they will have family prayer. In the family prayer, openly the mother will pray with tears. ஐயா, ஆண்டவரே, எங்களுக்காக பாடுபட்டவரே, என்னை மீட்டவரே, என் மகளை மீட்டருளும், அவள் ரட்சிக்கப்படவில்லையே, பாவத்திலே வாழுகிறாரே, அவளது பாவத்தை எனக்கு வெளிப்படுத்தி விட்டீரே. God has revealed the sins of the daughter to the mother. And when the mother was crying, the daughter was not able to hide her sins. எனக்கு அருமையான திருச்சபையினுடைய அங்கத்தினர்களே, எனக்கு அருமையான குடும்பத்தினுடைய தலைவர்களே, தலைவிகளே, God is speaking to you. God is speaking to you. ஏலி, ஏலி, உனது காலம் முடிய போகிறது, நீ சாக போகிறாய், பரவாயில்லை, ஆனால் எதிர்கால திருச்சபை செத்து விடுமே. உன் ஓப்பனி பிணைகாஸ் உருவாக்கப்படாவிட்டால் திருச்சபைக்கு அவர்கள் தூண்களாக முடியாதே. ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்தது ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, வாழையடி வாழையாக, சந்ததி சந்ததியாக, என்றென்றைக்கும் ஒரு ஜனம், ஒரு குடும்பம் என் துதியை சொல்லி வரும் என்றல்லவா தெரிந்து கொண்டார். Are you disappointing God? Are you insulting God by ignoring your children's spiritual lives? God is speaking to you. You have to answer. எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும், எத்தனை ஊழியக்காரரை அரவணைத்துக் கொண்டாலும், எத்தனை மிஷனரிகளை நீ தாங்கினாலும், your first responsibility is to be a living witness for your children, and you should inspire them by your spiritual life. இதை செய்வதற்கு தவறிவிட்ட குடும்பங்கள் ஏராளம், ஏராளம், எல்லா இடமும் இருக்கிறது. When Billy Graham's daughter was speaking to an audience, she categorically said the children are going astray because of the system in the school, but because of the deteriorating values in the family. குடும்பத்திலே பணம், பணம், மதிப்பு, சொகுசு, நடை, உடை, இதற்கு கணம் கொடுக்க ஆரம்பித்து விட்டோம். We don't give importance to spiritual values. We don't give importance to the biblical concepts. We don't put them into practice. Maybe we speak about them, we don't practice them. ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏலி, ஏலி, நீ குடும்பத்தினுடைய பொறுப்பிலே தவறிவிட்டபடியினாலே ஆசாரியன் என்கிற சபையின் பொறுப்பிலே தவறிவிட்டாய். உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு போயிட்டு. நீ சபையினுடைய பொறுப்பிலே தவறிவிட்டபடியினாலே சமுதாயத்துக்கு நீர்தான் தீர்க்கதரிசி. வெளிப்பாடு உன் மூலமாக தான் வர வேண்டும். சமுதாயம் சீர்கெட்டு போயிட்டு பெலிஸ்தியர் ஜெயித்து விட்டார்கள். இஸ்ரவேலர் மடங்கடிக்கப்பட்டார்கள். 30,000 ஆத்துமாக்களை இழந்து விட்டாய். An individual's failure in his own personal spiritual life, in the family, in the church, has resulted in the disaster of the nation. கருமையான சகோதரனே, சகோதரியே, அதை குறித்து தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். எந்த திருச்சபை வெடித்து சிதறவில்லையோ, எந்த திருச்சபையிலே கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல புறஜாதியார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரவில்லையோ, சகோதர சமயத்தை சேர்ந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு வரவில்லையோ, திருச்சபையின் அங்கத்தினரோடு வேலை பார்க்கிறார்களே கலீக்ஸ், திருச்சபையின் பிள்ளைகளோடு படிக்கிறார்களே பியர்ஸ், இன் ஸ்கூல்ஸ், இன் காலேஜஸ், அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரிதாபம். அந்த திருச்சபை வளருகிற திருச்சபை அல்ல, அது கட்டி கிடக்கிற, அல்லது ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித்துடைய வார்த்தைகளிலே, இட்ஸ் a dying church. If your church does not grow, the church is dying. நாங்கள் அப்படியே இருக்கிறோம், விழுந்து போகாமல் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறோம். There is nothing known as static, a stage of static stage in a church. You got to keep growing.
You got to keep running. You got to keep multiplying. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நமது திருச்சபைகள் வெடித்து சிதறாமல் இருப்பதற்கு காரணம் குடும்பத்தின் தலைவர்களை ஊக்குவிப்பதற்கு திருச்சபையின் தலைவர்கள் பாஸ்டர்ஸ் தவறிவிட்டோம். Do you have regular youth meeting in your church? 5 திருச்சபைகள் ஒன்றாக வந்திருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு மாபெரும் ஐக்கிய கூட்டம், மாபெரும் ஐக்கிய உணர்வு. ஆண்டவரை துதிக்கிறேன். 2 திருச்சபைகள் ஒன்றாக சேர்ந்து செய்வதே இக்காலத்தில் பெரிதாக இருக்கும் பொழுது நீங்கள் செய்கிறீர்கள். But I'm asking all the 5 churches, do you have individually youth meetings after the church service, at least for half an hour, even though the number of youth may be 5, the number of youth may be 2, the number of youth may be 5. More than one is a group. Do you have a youth leader? Do you conduct at least one youth camp individually for each church? Do you join together and organize an excellent youth camp, perhaps in an island, perhaps in a tourist spot? Because youth are always attracted with a youth counselor, with a Bible teacher for the youth. எனக்கு அருமையான சகோதரரே, அதிலே தவறி விடுகிறோமே. Where there is a will, there is a way. நேரம் இல்ல பிரதர், இடம் இல்ல பிரதர், ஒரு வீடு போதுமே. ஒரு வீட்டிலே 10 யூத் கூடலாமே. You could give them excellent dinner, excellent lunch, and somebody can take a Bible lesson. ஒருவேளை பைபிள் லெசனை அவர்களுக்கு டைரக்டாக சொல்லிக் கொடுக்காமல் with illustrations, அவர்கள் தங்கள் உணர்வதை சொல்லுவதற்கு நேரம் கொடுக்கலாமே, பகிர்ந்து கொடுப்பதற்கு நேரம் கொடுக்கலாமே. For the daughter, the mother is the best friend. For the son, the father is the best friend. Do you give time to your children? Do you take them out to hotel at least once a month? God has blessed you. You are richer than what you were in India. இந்தியாவில் இருந்ததை விட இங்கே பணக்காரராக இருக்கிறீர்கள். வாரத்துக்கு ஒரு தடவை, 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஹோட்டல் போகலாமே, உட்கார்ந்து பேசலாமே. காலேஜில் நடப்பதை சொல்லும் அளவுக்கு அவளது நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளலாமே. இருதயத்தை திறந்து ஊற்றும் அளவுக்கு அவர்களுக்கு அட்மாஸ்பியரை உருவாக்கி கொடுக்கலாமே. We are bothered more about their studies, more about their higher studies, more about their future, not about their spiritual future. ஆத்தும வாழ்க்கையை குறித்து கவலைப்படுவதற்கு நேரம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 2 பெண் பிள்ளைகள். எனது மூத்த மகளுக்கு 37 வயதாகிறது. I have already told you I am 66 years old. எனது மூத்த மகள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட மகள், ஆத்தும பாரம் கொண்ட மகள், மிஷனரி ஊழியத்திற்காக துடிக்கிற மகள். She is married to a white Australian because it was God's will. அவர்கள் குடும்பத்தை ஆண்டவருக்காக கட்டி வருகிறார்கள். எனது 2வது மகள் ஒரு நாளிலே என்னிடத்திலே வந்தாள். அவளுக்கு 9வது வகுப்பு தான் படித்துக் கொண்டிருந்தாள். ஒரு ராத்திரியில வந்து, பாப்பா, do you know what happened when you took me out for that camp? அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப்ல பேசுறதுக்கு நான் போயிருந்தேன். அந்த கேம்ப் கூட்டிட்டு போனீங்களப்பா, என்ன நடந்துச்சு தெரியுமாப்பா? What happened? நான் யாரோ மிஸ்பிஹேவ் பண்ணி விட்டார்களோ, what happened என்று கேட்டேன். பாப்பா, you spoke about Psalm 23 and I accepted Jesus Christ. I am a child of God because of your sermon, because of your teaching. I was so happy because my daughter is my spiritual fruit. நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். உங்களது பிள்ளைகளை உங்களது ஆத்தும கனியாக கொடுத்து விட்டீர்களா? எக்ஸ்கியூஸ் மீ. குடும்பத்தினுடைய பிள்ளைகள் எலி ஆண்டவரிடத்தில் வரவிட்டால் நீ விலைக்கிரயம் செலுத்த நேரிடும். நீ அப்படி குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்கு என்னை விட அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் you are insulting me. என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். பட்டுவிட்டார்கள். பரிதாபமான முடிவு. ஒரு மிஷனரிகளின் கூடுகைகளை பேசிக் கொண்டிருந்தேன். நானும் எனது மனைவியும் போயிருந்தோம். It was a gathering for missionary families in கொடைக்கானல். எல்லாம் முடிந்தது. ராத்திரி 12:30 மணிக்கு நாங்கள் ஜெபித்து விட்டு நானும் எனது மனைவியும் தூங்க போகிறோம். யாரோ தட்டுவது போல தோன்றினது. கதவை திறக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். காட்டு மாடுகள் எல்லாம் வரும் என்று அதை தட்டிக்கொண்டே இருந்தார்கள். திறந்தோம். எங்களை விட வயதான ஒரு குடும்பம்
கண்ணீரோடு வந்து நின்றது. We want to speak to you. We want to speak to you. Brother, you are a senior missionary. You are crying, brother? Yes, brother. Yes, brother. God spoke to us. என்ன பேசினார் ஆண்டவர்? நீங்க பிரசங்கம் பண்ணீங்க, நான் கவலையனமா உட்கார்ந்திருந்தேன். I know everything. I can preach better என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ரூமுக்கு போனேன் பிரதர். என் டாட்டருடைய கால் வந்துச்சு. பெங்களூர்ல இருக்கிற MNC-ல ஒர்க் பண்ற. பாப்பா, this will be a shocking news for you, but it is done. It is past. Tell me, what are you talking about? I have married a Hindu and our marriage is over. I don't want to call myself a Christian. I'm a Hindu now. Phone call முடிந்தது. மனைவியினிடத்திலே சொன்னார், உடைந்து போய்விட்டார்கள், அழுதார்கள். சாப்பிட அவர்கள் வரவில்லை, நாங்கள் நோட்டீஸ் பண்ணினோம். ராத்திரி வந்து சொன்னார்கள், I have lost my daughter because I have ignored God's warning. ஏற்கனவே ஆண்டவர் பேசினார். அம்மா, ஐயா, மிஷனரி குடும்பங்களிலே நடக்கிறது இது. அவர்கள் ஊழியம் 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 என்று சொல்லி தங்களது குடும்பத்தை விடுகிறார்கள். You are more important than your family. Your family is more important than your ministry. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உனது பிள்ளைகளை இழந்து விடாதே. ஓகே, கம் அகைன். எந்த காலகட்டத்திலே இந்த சாமுவேலை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்? எதிர்கால திருச்சபையின் தூண்களாகிய வாலிபர்கள் தவறிவிட்டார்கள். The youth who could become the future pillars of the church. ரொம்ப குறைஞ்ச யூத்தை தான் நான் பார்க்கிறேன். Very few young girls, very few young girls and very few young lady, young gentlemen are here. I do not know whether all the children of all the families have come or not. ஒருவேளை இவ்வளவுதான் இருப்பீர்களா இருக்கும், எனக்கு தெரியாது. ஆனால் the question is, the point is, இரண்டாவது மைய குறிப்பு என்னவென்றால், இந்த காலகட்டத்திலே எதிர்காலத்திலே ஆசாரியரின் பரம்பரை ஆசாரியன் தான். லேவி கோத்திரத்திலே பிறந்தான், ஆகவே அவன் ஆசாரியன் தான். தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கோத்திரம் தான். அப்படி வரக்கூடிய ஓப்னி பினெகாஸ் தவறிவிட்டார்கள். எப்படி தவறிவிட்டார்கள்? பரிதாபமான வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். 2வது அதிகாரத்தினுடைய 12வது வசனம். ஏலியின் குமாரர் பேர் என்ன? ஓப்னி பினெகாஸ் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். பேலியாள்னா தமிழ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல, இங்கிலீஷ்ல வந்து டெவில்னு இருக்கும். They were children of the devil, of the evil one. பரிசுத்த ஆவியானவர் உனது மகனுக்கு உனது மகளுக்கு என்ன சர்டிபிகேட் கொடுப்பார்? ஏலியின் மகன்களுக்கு இந்த சர்டிபிகேட் தான் எழுதி வைத்திருக்கிறார். இது பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்த வேத புத்தகம். அந்த வேத புத்தகத்திலே இப்படிப்பட்ட சர்டிபிகேட் ஏலியின் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மகா துரதிர்ஷ்டவசமானது. But what about your family? What about your children's certificate given by the Holy Spirit? ஏன் அவர்கள் பிசாசின் மக்கள்? ஆசாரிய குடும்பத்திலே பிறந்த அவர்கள், தொடர்ந்து வாசிக்கிறேன், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இந்த அறியவில்லை, knowing என்கிற verb ஹீப்ரூவிலும் சரி கிரீக்கிலும் சரி ஆழமான அர்த்தம் உடையது. ஆதாம் ஏவாளை அறிந்தான். It doesn't refer to only the sexual relationship between the partners. It refers to knowing the partner spiritually, knowing the partner intellectually, knowing the partner emotionally. அதைத்தான் பரிசுத்த பவுலும் அழகாக குறிப்பிடுவார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே, நான் அவரை அறியும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். I have only one desire. I want to know him. நான் அவரை அறிய வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிய வேண்டும். To know. ஆழமான அர்த்தம். கர்த்தரை ஆழமாக அறிந்து விட்டார்களா உங்களது பிள்ளைகள்? வாலிப தம்பி, வாலிப சகோதரி, நீ கர்த்தரை அறிந்து விட்டாயா? அறியாவிட்டால் உனக்கு பெயர் நீ பிசாசினுடைய பிள்ளை. நான் சொல்லவில்லை, வேத புத்தகம் சொல்கிறது. Either you are a child of God or you are a child of the devil. There is no via media. ஒருவேளை நீ பாப்டிசம் எடுத்திருக்கலாம், கர்த்தர் உனது இருதயத்திலே ஆளுகை செய்யாவிட்டால்
கர்த்தருக்காக நீ உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளாவிட்டால், கர்த்தருக்காக நீ உன்னை பிரத்யேகப்படுத்தாவிட்டால், holiness has many perspectives. One is purifying, the other one is set apart for God. கர்த்தருக்காக உன்னை பிரத்யேகப்படுத்திக் கொள்ளவிட்டால், yes, I am living in the midst of unbelievers, I am living in the midst of heathens, I am living in the midst of uncircumcised people, but I am different. I dare to be a Daniel, I dare to be different. ஏலியினுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெயரை தான் உனக்கும் கொடுக்கிறாரோ? தொடர்ந்து பாருங்கள். அவர்கள் செய்த தவறு என்னவென்றால், வேத புத்தகத்தை பாருங்கள். இன்றைக்கு எனக்கு ரெவரண்ட் நமது பாஸ்டர் கொஞ்சம் நேரம் கொடுத்திருக்கிறார். அதனால ரொம்ப தைரியமா ஆழமா இந்த காரியங்களை குறித்து பேசலாம். நீங்க கொடுத்த டைமுக்குள்ள நான் முடிச்சிருவேன். ஆனா எவ்வளவு டைம் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே. அவர்களுக்கு ஏன் இந்த சர்டிபிகேட் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார் என்றால், வேத புத்தகத்தை பாருங்கள். கர்த்தருக்கு சேர வேண்டிய காணிக்கையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எங்க போட்டிருக்கு? 17வது வசனம். ஆதலால் 2வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சன்னதியில் மிகவும் பெரியதா இருந்தது. என்ன பாவம்? இந்த காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். என்ன பாவம் செஞ்சாங்க? அதுக்கு முன்னால உள்ள வசனத்துல போட்டிருக்கு, கொழுப்பு தகனிக்கப்படுவதற்கு முன்பதாக ஆசாரியன் பலியிலே இருந்து எதையும் எடுத்துக்கொள்ள கூடாது. That is the law given to the Jews. லேவிக்கு பங்கு கர்த்தர் தான். அவனுக்கு சொத்தை கடவுள் கொடுக்கவில்லை. ஆலயத்துக்கு வருகிறது எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். அது ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம். கர்த்தரே உன் பங்கு. ஆனால் கொழுப்பு தகனிக்கப்பட்ட பின்பு இவன் எதையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த 2 பேரும் கொழுப்பு தகனிக்கப்படுவதற்கு முன்பதாக வந்து they robbed God of what belonged to him. இதை எப்படி இன்றைய வாலிபரின் வாழ்க்கைக்கு நாம் அப்ளை பண்ண முடியும்? உனது தாளந்து கடவுள் கொடுத்தது. ஆண்டவர் கொடுத்ததுதான் உனது அழகு, ஆண்டவர் கொடுத்ததுதான் உனது படிப்பு, ஆண்டவர் கொடுத்ததுதான் உனது ஆங்கிலம். நீ தமிழ்நாட்டில் இருந்திருப்பாய் என்றால் இந்த இந்தியன் ஸ்கூல்ல படித்திருக்க மாட்டாய். நீ தமிழ்நாட்டில் இருந்திருப்பாய் என்றால் இந்த ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படித்திருக்க மாட்டாய். You are able to speak beautiful English, praise God. You are able to be fashionable, praise God. You are able to be beautiful, attractive. You are able to be impressive. And you are a dancer, you are a singer, you are a musician, you are an orator, and you are an expert in fine arts. Wonderful. இவைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்த தாளந்து. உனக்கு சொல்லுகிறேன் கேள். கன்னியாகுமரியை சேர்ந்த நிறைய பேர் இருக்கிறீர்கள். நாகர்கோவிலிலே வேப்பமூடு ஜங்ஷன் என்று ஒரு இடம் உண்டு, தெரியுமா? அந்த இடத்திலே டிராபிக் சிக்னல் உண்டு. அங்கு ஒரு இன்டெலெக்சுவல் சர்ச் நாகர்கோவிலிலே உண்டு. டாக்டர் கிரப் என்பவர் அதை நடத்துகிறார். அதில் அவ்வப்போது நான் பிரசங்கம் அனுப்புவேன். ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிவிட்டு அவர் என்னை டிராப் பண்ணுவதற்காக வந்தார். வரும் பொழுது டிராபிக் சிக்னல் இல்லாமல் போயிட்டு பவர் ஃபெயிலியர் ஆகிவிட்டது. அழகாக ஃபுல் சீட்டோடு டையும் கட்டி ஒருவன் டிராபிக்கை ரெகுலேட் பண்ணி கொண்டிருக்கிறான். டிராபிக் போலீஸும் இல்லை. டாக்டர் கிரப்பை பார்த்த உடனே அவரது காரிலே நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஹாய் என்றான். அவரும் ஹாய் என்றார். அதன் பின்பு கிரப் கேட்டார், அவனை உங்களுக்கு தெரியுமா? I don't know him. You don't know him? I don't know him. நான் சொல்லுகிறேன் கேள் என்று சொன்னார். ISROவிலே இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனிலே பெங்களூரிலே ஒரு பெஸ்ட் சயின்டிஸ்ட் அவன். யங் ஃபெலோ, just 27 or 26, yet to be married. அந்த ஃபெலோ எங்கு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடந்தாலும் அவன் தான் போய் பேப்பர் பிரசன்ட் பண்ணுவான். ஏன்னா அவன் பேப்பர் தான் செலக்ட் ஆகும். பேப்பர் பிரசன்டேஷன்ல பெஸ்ட் பேப்பர் அவார்டு வாங்கிட்டு வந்துடும். எல்லாரும் அவனை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு நாள் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் கண்டக்டட் இன் நியூயார்க். அங்கே போனான். பெஸ்ட் பேப்பர் அவார்டு வாங்கிட்டான். எவ்ரிபடி அப்ரிஷியேட்டட் ஹிம். வந்தான். அன்னைக்கு ஜெட்லாக் இருக்குன்னு அவனுக்கு லீவ் கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் வந்தான் தன்னுடைய பிரீஃப் கேஸை எடுத்துட்டு. எல்லாரும் காத்திருந்தாங்க. கன்கிராச்சுலேஷன்ஸ் கன்கிராச்சுலேஷன்ஸ். எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தான். எல்லாருக்கும் தன்னுடைய பேப்பருடைய காப்பி கொடுத்தான். எல்லாரும் கன்கிராச்சுலேட் பண்ணிட்டு போகும்போது, வெயிட் அ மினிட், ஐ ஹவ் நியூஸ் ஃபார் யூ. எல்லாரும் எட்டி பார்த்தாங்க. அவன் பிரீஃப் கேஸை திறந்து பைபிள் எடுத்தான். My mummy taught me this contains the word of God. This is the word of God. I don't believe in that.
இதெல்லாம் சும்மா ஹம்பக். சயின்ஸ் இஸ் ரிலிஜன் ஃபார் மீ. கிழிச்சான், குப்பை தொட்டியில போட்டான். எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க, ஒன்றும் நடக்கல. எக்ஸாக்ட்லி 14 days later, 1 fortnight later, 14 நாள் கழிச்சு ஆபீஸுக்கு வந்தான். அவன் யாருன்னு அவனுக்கு தெரியல, ஒண்ணுமே தெரியாது. His mind became as blank as a white sheet of paper. மெடிக்கல் லீவ் கொடுத்தாங்க, சிஎம்சி போனா, அங்க போனா, இங்க போனா, ரெக்கவரே ஆகல. So he was dismissed. அவனுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு ஹாபி, அவனுக்கு புரிஞ்சு செய்கிற, விரும்பி செய்கிற ஒண்ணு டிராபிக் ரெகுலேஷன். ஈட்டிங், ட்ரெஸ்ஸிங், டிராபிக் ரெகுலேஷன். உனக்கு இருக்கிற எதுவும் உனக்கு சொந்தம் அல்ல. நீ வாலிபனா இருந்தாலும் சரி, பெரியவரா இருந்தாலும் சரி, all that we have is God given. Nothing that I own is mine. எனக்கு இருக்கிற எதுவும் எனக்கு சொந்தமில்லை, எல்லாம் அவர் கொடுத்தது. அவர் சுண்டு விரலை அசைத்தால், if God moves his little finger and touches me, he can take away everything that I have. ஆகவேதான் நான் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. இந்த அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, I had been a teacher, I had been a university professor for 37.5 years. I know the heartbeat of youth. I know your culture, I know your desire, I know your inside out, I know you inside out. உன்னை பார்த்து தான் சொல்லுகிறேன், ஆண்டவர் கொடுத்த தாளந்தை ஆண்டவருக்கு பயன்படுத்தாமல் to attract the opposite sex, to get name and fame, to project yourself into the limelight, அதற்காக நீ செய்வாய் என்றால் அவர் எடுத்துக்கொள்ளும் நாள் அதிக தூரத்தில் இல்லை. உனக்கு வார்னிங் கொடுப்பார், பல தடவை வார்னிங் கொடுப்பார். அவரது கிருபையின் காலம் நீளமானது. சிம்சோனே, சிம்சோனே, ஒரு தடவை தலிலானின் மடியிலே படுக்கிறாள், இரண்டாவது தடவை படுக்கிறாய், மூன்றாவது தடவை ஆல்ரைட், ஐ கிவ் யூ a long rope. ஆனால் ஒரு நாளிலே தேவனுடைய ஆவியானவர், தேவன் உன்னை விட்டு நீங்கி விடுவார். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறிவிட்டு போவேன் என்றான். ஆனால் முடியவில்லை. ஆழ பிறந்தவன் அங்கு மாவரைத்துக் கொண்டிருக்கிறான், அடிமையாகிவிட்டான். கர்த்தருக்கு சேர வேண்டியதை தனக்கு எடுத்துக்கொண்ட இளம் வாலிபர் கூட்டம். தொடர்ந்து பாருங்கள். மூன்றாவது அவர்கள் செய்த தவறை பச்சையாகவே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்க முடியாது, வாசிப்பதற்கு வாய்க்கூசும். 22வது வசனத்திலே, what's happening? Immorality. Where is it happening? It is happening right in the temple of God. கர்த்தருடைய கூடாரத்தின் வாசலிலே நடக்கிறது. கருமையான சகோதரரே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, you are living in a permissive society. இது பாவமா, அது பாவமா? Why not? Why can't I taste and see? Why don't I do it? இதுவெல்லாம் தோன்றுகிறது. ஆனால் வேத புத்தகம் சொல்லுகிறது, if you violate God's principle, your body is the temple of the living God. If you use your body for sexual relationship outside marriage, it is sin. Marriage is a license given to you to enjoy sex within the boundary of marriage. If you have premarital sex or extramarital sex, the judgment of God will come down on you heavily. நிம்மதியை இழந்து போனீர்கள். ஏன்? கல்யாணத்துக்கு பின்பு அவர்கள் விபச்சாரம் பண்ணவில்லை, கல்யாணத்துக்கு முன்பு premarital sex பண்ணினபடியினாலே அவர்கள் மனைவியோடு, கணவனோடு பரிபூரண செக்ஷுவல் பிளஷரை அனுபவிக்க முடியவில்லை. அந்த premarital sex அவர்களுக்கு தழும்பாக மாறிவிட்டது. They begin to compare, they begin to contrast, they don't enjoy, they don't involve completely. All that you do sin, all the sin you do will affect you. புண்ணாரும் தழும்பு நிற்கும், உன்னை பாதிக்கும். A number of MNC people come to me for counseling. Uncle, he doesn't know that. I haven't told him, but I have had affairs, 2 affairs. I have enjoyed with them many times. This fellow is not able to satisfy me. When I compare that pleasure with this fellow's pleasure, I think that was better, but now I am married.
you will continue to live in sexual dissatisfaction because you have disobeyed God. அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, I am explicit, I am open because I know what is happening. I know what is happening in a society like this. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தவறிவிட்ட ஓப்பனி பினேகாஸ் தண்டிக்கப்பட்டார்கள். இந்த காலகட்டத்திலே உயிர்மீட்சி உண்டாக்குவதற்கு, அதுதான் நம்முடைய தீம், ரிவைவல், உயிர்மீட்சி உண்டாக்குவதற்கு தனிப்பட்ட குடும்பங்களின் வாழ்க்கையிலே, தனிப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையிலே, இஸ்ரவேலரின் வாழ்க்கையிலே, இந்த கம்யூனிட்டி லைஃப் உயிர்மீட்சி உண்டாவதற்கு ஆண்டவரது கண்கள் ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுத்தது. அந்த குடும்பம் தேவையுள்ள குடும்பம், ஏழை குடும்பமாக இருக்கலாம், ரொம்ப பணக்கார குடும்பம் அல்ல. அந்த குடும்பத்திலே ஒரு குறை இருந்தது. அந்த குறை தேவனாலே அனுமதிக்கப்பட்ட குறை. யாரை தேடினது? இந்த குறை வந்துவிட்டபடியினாலே கடவுளை தேட மாட்டோம், ஆலயத்துக்கு போக மாட்டோம் என்று கடவுளை குறை சொல்லுகிற குடும்பம் அல்ல அது. ஒரு தேவை வரும் பொழுது, ஒரு குறை வரும் பொழுது, அந்த தேவை, அந்த குறை, அந்த வலி, வேதனை ஆண்டவரை நோக்கி உன்னை தள்ள வேண்டுமே தவிர ஆண்டவரை விட்டு உன்னை பிரிக்க கூடாது. எல்கானா, அன்னாள். ஓ, இட்ஸ் a wonderful example, pastor. எல்கானாவுக்கு 2 wives இருந்தாங்க. Oh, he was sexually satisfied because he got 2 partners. I also would like to be an Elkanah. தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். வேத புத்தகத்திலே கல்ச்சரல் கான்செப்ட்ஸ் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ் இருக்குது. I have done theology under 2 eminent theologians, Dr. Sterrett, an European, an Englishman, and Dr. John Thomas. இந்த 2 பேரும் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, கல்ச்சரல் கான்செப்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ் நம்பி மோசம் போகிறாங்க நிறைய பேர். யூதருக்கு ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. முதல் மனைவிக்கு பிள்ளை இல்லை என்றால், பல ஆண்டுகளாக பிள்ளை இல்லை என்றால் 2வது மனைவியை கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம். ராஜா எத்தனை மனைவிகளையும் வைத்துக் கொள்ளலாம், எத்தனை வருமானையாட்டிகளையும் வைத்துக் கொள்ளலாம். ஒரு பாஸ்டர் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை தவறு பண்ணிட்டார். அந்த ஸ்டூடெண்ட் என்கிட்ட வந்து என்னுடைய பிரயாசலுக்கு வரவா, அவ வந்து சொன்னா, I encountered the pastor. Pastor, why did you do that? என்ன பிரதர், I am not a pastor, I am a professor. People call me pastor because I teach the word of God. ப்ரொஃபசர், உங்களுக்கு இது கூட தெரியாதா? பைபிளை நல்லா படிங்க. எனக்கு பைபிள் தெரியாது, சொல்லிதாங்க. தாவீது யாரு? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன். என்ன அழகா காம்ப்ளிமெண்ட் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்கார் பிரதர். A man after God's own heart. எத்தனை வைஃப் வச்சிருந்தான் தெரியுமா? எத்தனை மறுமனையாட்டி கான்குபைன்ஸ் வச்சிருந்தான் தெரியுமா? இதெல்லாம் பெருசாகிட்டு இருக்கீங்க. போங்க போங்க போங்க. உங்களுக்கு கல்ச்சரல் கான்செப்ட் என்னன்னு தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் என்னன்னு தெரியுமா பாஸ்டர்? சொல்லி கொடுத்தேன். தாவீதை போல நடனமாடி ஏசப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பாவை ஸ்தோத்தரிக்கிறது ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட். தாவீதை போல நடனமாகிறது ஜூவிஷ் கல்ச்சர். அவங்க தெருவில் ஆடுவாங்க, நம்ம தெருவில் ஆடிட்டு போமா? பரிசுத்த பவுல் எல்லா நிருபத்திலும் எழுதுவாரு, பரிசுத்த முத்தத்தோட ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் அப்படின்னு. நான் முடிஞ்சு போகும்போது வாசல்ல நிக்கிறேன், எல்லா யங் பாய்ஸ், எல்லா யங் கேர்ள்ஸ், எல்லா மேரிட் லேடிஸையும் பரிசுத்த முத்தம்னு சொல்லிட்டு அணைத்து கொண்டு முத்தம் கொடுக்க முடியுமா? தட் இஸ் ஜூவிஷ் கான்செப்ட், கல்ச்சரல் கான்செப்ட். குழப்பாதங்க. ஆகவே 2 மனைவிகள் என்பது நமது கான்செப்ட் அல்ல, புதிய ஏற்பாடு பிப்ளிக்கல் கான்செப்டை சொல்கிறது. தீத்துவுக்கு எழுதின நிருபத்திலே, தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே பரிசுத்த பவுல் அழகாக சொல்கிறார், ஒரே மனைவியை உடைய புருஷன், ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். ஓகே. அன்னாளுக்கும் எல்கானாவுக்கும் பிள்ளை இல்லை. 1வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளை இல்லை. ஏன் பிள்ளை இல்லை? Why? God, why? எனக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்கிறீரே, ஏன் ஆண்டவரே? ஆண்டவர் பின்னாலே வெளிப்படுத்தினார், நான் உன் கற்பத்தை அடைச்சிருக்கிறேன், நான் தான் உனக்கு பிள்ளை பிறக்காம நான் தான் வச்சிருக்கேன். அது சாபம் இல்லை, என்னது காலம் வரும்போது பிள்ளை கொடுப்பேன். இப்ப உடனே உனக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் நீ எனக்கு அந்த பிள்ளையை அர்ப்பணித்திருக்க மாட்டாய். எல்லாரை போல உனக்கு உடனடியாக அந்த ஆசீர்வாதம் கிடைத்திருந்தால் நீ இஸ்ரவேலரது அவல நிலையை பார்த்திருக்க மாட்டாய்.
நீ ஓப்பனை பிணைக்காஸ் தவறி விட்டதை பார்த்திருக்க மாட்டாய். நீ யூத மக்களுக்காக அழுது ஜெபித்திருக்க மாட்டாய். நீ ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் சவரகன் கத்தி அவன் தலைமையில் படுவதில்லை, அவனை உமக்கே ஒப்புக் கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணி ஜெபித்திருக்க மாட்டாய். நான் தான் டிலேட் blessings உனக்கு கொடுக்கிறேன். A blessing delayed is not a blessing denied. நான் கற்பத்தை அடைத்திருக்கிறேன், திறப்பேன். அன்னால் அதை உணர்ந்தவளாக என் ஆண்டவர் அற்புதம் செய்வார். என் ஆண்டவர் ஏற்ற காலத்திலே செய்வார். இப்பொழுது என் சக்கரத்தை என்னை அள வைக்கிறாள். இப்போது எல்லாரும் என்னை நிந்தையாய் பேசுகிறார்கள். ஒரு யூத பெண்மணிக்கு பிள்ளை இல்லாவிட்டால் கர்த்தர் சபித்து விட்டார் என்று சொல்வார்கள். கர்த்தராலே சபிக்கப்பட்டவள் என்கிற பெயரை வாங்கியிருக்கிறேன். இட்ஸ் ஆல் ரைட். எனக்கு ஒரு குமாரனை ஆண்டவர் கொடுப்பார். நான் விடாப்பிடியா ஜெபிப்பேன், ஆலயத்துக்கு போவேன், வருடந்தோறும் போவேன், காணிக்கை செலுத்துவேன், ஆண்டவரை நெருங்கி சேர்வேன். எல்லாரும் குடித்து வெறித்து அவர்கள் ஆடவாரம் பண்ணும் போது நான் ஆலயத்தில் ஜெபிப்பேன், என் இருதயத்தை ஊற்றி விடுவேன். சோர்ந்து போயிருக்கிறாயோ, ஜெபத்துக்கு பதில் இல்லை என்று ஏங்கி போயிருக்கிறாயோ, ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் தான் டிலே பண்ணுகிறேன். With a purpose I am delaying the blessing. நான் தான், ஏனென்றால் ஒரு மாபெரும் திட்டம் வைத்திருக்கிறேன், மாபெரும் எதிர்காலம் வைத்திருக்கிறேன். என்னை விட்டு விடாதே, சோர்ந்து போகாதே, தொடர்ந்து ஜெபி, பொருத்தனையோடு ஜெபி, என்னை நம்பு. வேதனை வந்தது. அன்னாவும் எல்கானாவும் ஆண்டவரை தேடி போனார்கள். கர்த்தர் அடைத்திருந்தார், கர்த்தர் தாமதம் பண்ணினார். ஆனால் நன்றாக கவனிக்க வேண்டும், ஏன் ஆண்டவர் இந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டார்? தேவை இருந்த பொழுதும் ஆண்டவரை தேடினார்கள். தேவை இருந்த பொழுதும் ஆண்டுதோறும் ஆலயத்துக்கு போனார்கள். அவர்களுக்கு குறை இருந்த பொழுதும் கவனிக்க வேண்டும் பெற்றோர்கள், ஒருவரை ஒருவர் பிளேம் பண்ணவில்லை. நன்றாக தெரியும் எல்கானாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, எந்த குறையும் இல்லை. ஏனென்றால் பெனினால் மூலமாக பிள்ளைகள் பிறந்து விட்டது. அன்னாள் குறை சொல்லவில்லையே, அன்னாளை குறை சொல்லவில்லையே. ஹானா, you are the culprit. ஹானா, நான் ஆண்மை உடையவன் தான், உனக்குத்தான் பலவீனம், உன்னால் தான் ஒன்றும் செய்ய முடியவில்லை, பிள்ளை பெற முடியவில்லை என்று குறை சொல்லவில்லை. கணவன் மனைவிக்குள்ளாக நல்ல ஐக்கியம், நல்ல உடன்பாடு, குறை சொல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரே மாம்சம், ஒரே சிந்தை, ஒரே மனது உங்கள் குடும்பத்தில் உண்டா? நிறைய யங் பாய்ஸ் வருவாங்க, டே ஏண்டா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இவ்வளவு மோசமா போயிட்டேன் சார். எப்படி சார் சொல்றது, எங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க சார். இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் ட்ரூ. உங்க எக்ஸாம்பிளை பாக்குறாங்க, குறை சொல்ல மாட்டார்கள், குறை கண்டுபிடிக்க மாட்டார்கள், அணைத்துக் கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்புறம் அப்படியே பாருங்க, வேத புத்தகம் சொல்கிறது அன்னாளுக்கு பாடி லாங்குவேஜ் உண்டு, எல்கானாவுக்கு ஓரல் லாங்குவேஜ் உண்டு. பாடி லாங்குவேஜ், அதாவது பேசாமல் வெளிப்படுத்தப்படும் உணர்ச்சிகளை கணவன் புரிந்து கொள்கிறான். அழுதுகிட்டு இருக்கிறார். பைபிள பாத்தீங்களா, 7வது வசனம். அப்பொழுது கடைசி பகுதி, அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு 4 கேள்வி கேட்கிறேன். அந்த 4 கேள்விகளுக்கும் பேர் ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ். பதில் அதிலேயே இருக்கும். நான் தான் முக்கியம், நீ தான் முக்கியம், நீ தான் முக்கியம், நான் உன்னை கேர் பண்றேன், நான் உன்னை லவ் பண்றேன், நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன், நான் உன்னை ஆறுதல் படுத்துகிறேன். அன்னாளுக்கு நேரம் கொடுக்கிற கணவன்மார்கள். மனைவிக்கு நேரம் கொடுக்கமா, சாப்பாடு சாப்பாடு டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, ரொம்ப டயர்டா இருக்கு, தூங்கட்டுமா? மனைவிக்கு நேரம் கொடுக்கிறவர்கள். பிள்ளைகள் விளையாட போயிருக்கும் பொழுது, டியூஷன் போயிருக்கும் பொழுது உட்கார்ந்து 2 பேரும் உள்ளத்தை பகிர்ந்து கொள்கிறவர்கள். மனதிலே வைத்திருப்பதை சொல்லாமலே புரிந்து கொள்கிறவர்கள். முகம் வாடலா இருக்குதே, இன்னைக்கு நீ ரொம்ப ஹாப்பியா இல்லையே, அந்த பாடி லாங்குவேஜே கணவனுக்கு மனைவியை பற்றியும் மனைவிக்கு கணவனை பற்றியும் கற்றுக் கொடுக்கும். They must sit together, talk together, share together and then pray together. குடும்ப ஜெபம் முடிந்து
பிள்ளைகள் தூங்க போன பின்பு கணவனும் மனைவியும் தனியாக ஜெபித்து விட்டு போக வேண்டும். அவர்கள் ஜெபிப்பதிலே ஆத்ம ஆழம் தெரியும். ஜெபிப்பதிலே மனதினுடைய சஞ்சலம் வெளிப்படும், அங்கலாய்ப்பு வெளிப்படும். அதை வைத்து பார்ட்னரை புரிந்து கொள்ளலாம். மனைவிக்கு நேரம் கொடுக்கிற கணவன், மனைவியை புரிந்து கொள்கிற கணவன், அதை மாத்தியும் சொல்லிக் கொள்ளலாம். கணவனுக்கு நேரம் கொடுக்கிற மனைவி, கணவனை புரிந்து கொள்கிற மனைவி, கணவனை கேர் பண்ணுகிற மனைவி, கணவனை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்துகிற மனைவி, கணவனை விட மனைவியை விட பிள்ளைகளை அதிகம் நேசிக்காத கணவன் மனைவி. ஒரு பேபி வந்துருச்சுன்னா போதும், மனைவியை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஒரு பேபி வந்துச்சுன்னா போதும், உங்களையே பார்த்துட்டு இருந்தா போதுமா, எனக்கு அவன் தான் வேணும். அதுவும் பையன் சொன்ன போதும், மனைவி மாருக்கு அவன் தான் வேணும். போருங்க நீங்க உங்களை பார்த்துக்கோங்க. No, who is dearer, who is more beloved, your husband or your children? Your husband. Your wife is more beloved than your children. 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா. இந்த குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுத்து இந்த மனைவியின் உள்ளத்திலே உந்துதல் கொடுக்கிறார். ஜெபிக்கும் உந்துதல், பொருத்தனை செய்யும் உந்துதல், ஒரு வைராக்கியம். ஆண்டவரை உமக்கு ஒப்பு கொடுப்பேன். ஓப்பனி பிணைகாஸ் தவறின காரியத்தை என் சாமுவேல் செய்வான். அவனை கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி, சாமுவேல் என்கிற பெயருக்கு அதுதான் பொருள். அவனை கர்த்தரிடத்தில் கேட்டேன், நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனி ஏற்படுத்தின வெற்றிடத்தில் அவனை வைப்பேன். அவன் இந்த இஸ்ரவேலரை, இந்த சமுதாயத்தை, இந்த நாட்டை உம்மிடத்திலே நடத்துவான். He will not become the king, he will become the king maker. பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாள் 11வது வசனத்துல. அழுது ஜெபிக்கிறாள். 10வது வசனம் ஆரம்பிக்கிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஆமா, உங்களை பார்த்தா அந்த கேள்வி, உங்க பிள்ளை ரட்சிக்கப்படணும்னு மனம் கசந்து மிகவும் அழுது நீங்க ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஆயிடுச்சு? குடும்பத்தின் தலைவரே, ஐயா, உங்க மகன் உங்க மக ரட்சிக்கப்படணும், கர்த்தருடைய பிள்ளையா மாறணும். சும்மா முழு நேர பணிக்கு வரணும்னு சொல்லாதுங்க. ஆண்டவர் அழைச்சா வரட்டும். ரட்சிக்கப்படணும், இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு சாட்சியா வாழணும் என்று மனக்கசந்து அழுதுருக்கீங்களா? வாரத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணு, மகளே உனக்காக தான் உபவாசம் பண்றேன், ஆண்டவர் உன்னை சந்திப்பார். மகனே உனக்காக தான் உபவாசம் பண்றேன், ஆண்டவர் உன்னை மாற்றுவார். உங்க சாட்சிய உங்க பிள்ளைங்கிட்ட சொல்லி, நான் இப்படி வாழ்ந்தேன், என்னை ஆண்டவர் மாற்றினார், நான் உன்னை விட மோசமா இருந்தேன், மறைந்து மறைந்து பாவம் செய்தேன், என் ஆண்டவர் மாற்றினார், உன்னையும் மாற்றுவார். ஆண்டவர் இல்லாமல் உனக்கு முழு சமாதானம், எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் கிடைக்காது அப்படின்னு உங்க சாட்சியை சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்றீங்களா? அவளுக்காக ஜெபம் பண்றீங்களா? இவ ஜெபம் பண்ற. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. நிப்பாட்டிக்கோங்க. ஆண்டவரே ஏன் எனக்கு பிள்ளை கொடுக்கல, ஆண்டவரே ஏன் எனக்கு மாத்திரம் இந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணினீர் என்று எதிர்த்து பேசவில்லை, என்று குறை கண்டுபிடிக்கவில்லை, என்று தனது வேதனையை கூட ஊற்றவில்லை. ஆண்டவரே என்னை நினைத்தருளும், ஆண்டவரே நான் சிறுமையானவள், நான் எளிமையானவள், ஆண்டவரே என்னை நினைத்தருளி, மறவாமல் நினைத்தருளி, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தால் உமக்கு சித்தமானால் கொடுக்க முடியும். ஆண்டவரே கொடுத்தால் நான் வைத்து கொஞ்சுவதற்கல்ல, என் சக்கரத்தை ஆகிய பெணிநாள் இடத்திலே சவால் விடுவதற்கல்ல, லுக் மை சன் இஸ் மோர் பியூட்டிஃபுல் than your son என்று சொல்லுவதற்கல்ல, கொடுத்தால் உமக்கே கொடுத்துறேன் சாமி, இந்த ஆலயத்திலேயே வந்து விட்டுருவேன் சாமி, அவன் பால் மறக்கிற வரைக்கும் வச்சிருப்பேன், அப்புறம் வந்து விட்டுருவேன் ஜீசஸ், விட்டுருவேன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை, அவன் உமக்கு சொந்தம், அதுக்கப்புறம் தான் எனக்கு சொந்தம். கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை. நிறைய பேர் அவ ஜோமுனதா ஏலி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா, அதை பற்றி அவ கவலைப்படல, பேபி பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் தன்னுடைய கணவன்கிட்ட ஷேர் பண்ற, 2 பேரும் சேர்ந்து தான் பொருத்தனை பண்ணி இருக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கிறாங்க. 20வது வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பேரிட்டாள். 22வது வசனம் சொல்லுது, பால் மறந்த பற, அந்த காலத்துல 3 வயசு வரைக்கும் பால் கொடுப்பாங்க, எல்கேஜி போற வயசு வரைக்கும்.
எங்க அம்மாட்ட கேட்டீங்கன்னா அவங்க அம்மா அப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. மை மம்மி இஸ் நோ மோர், ஐ எம் 66. மை டாடி இஸ் நோ மோர். அந்த காலத்தில் அப்படிதான் செய்வாங்க. அதுக்கப்புறம் நான் கர்த்தரின் சந்நிதியில் அவன் காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். யார்கிட்ட சொன்னா? they share everything. நான் சூப்பர் ஸ்பிரிச்சுவல். நான் ஜெபம் பண்ற அளவு அவர் ஜெபம் பண்ண மாட்டார். கணவனை பற்றி தப்பா நினைக்கீங்களோ? அவரது வாழ்க்கையே ஜெபமா இருக்கும். அவர் வேலை செய்கிற இடத்திலும் ஜெபித்துக் கொண்டே இருப்பார். ஒருவேளை உங்களை விட ஆழமா ஜெபிப்பார். Don't underestimate the spirituality of your husband. ஆனால் நீங்கள் ஹவுஸ் வைஃபா இருந்தால், ஹோம் மேக்கரா இருந்தால், நீங்கள் ஒருவேளை அதிக நேரம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கலாம். கர்த்தரிடத்தில் விடுவேன், கர்த்தரிடத்துல போய் விட்டுருவேன்னு நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன். பால் மாத்திரம் மார்க்கெட்டுன்னு ஷேர் பண்ணி ஜாயிண்ட் டிசிஷன். உங்க வீட்டில் யார் டிசிஷன் எடுக்கிறா? அதெல்லாம் அவர் தாங்க. ஐயோ, வெளியே அவர் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவர் குடுமி உங்க கையில தானே இருக்கேன். சேர்ந்து எடுக்கிற முடிவுகள், இணைந்து எடுக்கிற முடிவுகள் எதுவும் தனியா செய்ய முடியாது. கணவனுக்கு தெரியாம மனைவி எந்த சீக்கிரட்டும் வைக்க முடியாது. மனைவிக்கு தெரியாம கணவன் எந்த சீக்கிரட்டும் வைக்க முடியாது. ஓகே, அப்படி முடிவெடுத்த உடனே 23வது வசனத்துல நீ உன் இஷ்டப்படி செய். நல்ல கவனிங்க, உங்களது பிள்ளைகள் ஆண்டவரது பிள்ளைங்களா இருக்கணும்னு டிசைட் பண்ணுங்க. முழு நேர பணிக்கு அவங்க வரணுமா வேண்டாமான்னு ஆண்டவர் டிசைட் பண்ணார். எல்லாரையும் முழு நேர பணிக்கு ஆண்டவர் அழைக்க மாட்டார். என்னை அழைக்கவில்லை, என்னை அழைக்கவில்லை. ஆண்டவர் இருக்கிற இடத்திலே உங்களது மகனை மகளை ஒரு மிஷனரியாக வைப்பார். அப்படிப்பட்ட ஒர்க்கிங் மிஷனரிஸ் ஆர் மிஷனரிஸ் இன் தி வொர்க் ஸ்பாட் நிறைய பேர் வேண்டியது இருக்கு. முழு நேர அழைப்பு பெற்றவர்கள் அந்த ஐபிஎம்ல உள்ள ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸை மீட் பண்ண முடியாது. ஆனா ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கிற ஒரு லிவிங் கிறிஸ்டியன் ஐபிஎம்ல உள்ள நிறைய ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸுக்கு ஒரு சேலஞ்ச் ஆயிருப்பான். யூ ஆர் டிஃபரண்ட், ஐ ஹேவ் a problem, can your Jesus help me? வருவாங்க. ஆண்டவர் எங்க வைக்க சித்தமா இருக்கிறாரோ வைக்கட்டும். ஆனா அவன் டாக்டரா இருந்தாலும் ஆண்டர் பிள்ளையா இருக்கணும், இன்ஜினியரா இருந்தாலும் ஆண்டர் பிள்ளையா இருக்கணும், ஐஏஎஸ் கலெக்டரா இருந்தாலும் ஆண்டர் பிள்ளையா இருக்கணும். அந்த பொறுத்து நீங்க பண்ணுங்க. ஆண்டவர் என் பிள்ளை உம்மிடத்துல வரணும், என் பிள்ளை ஆத்தும குழந்தையா மாறணும். அப்படி மாற்றப்பட்ட சாமுவேல் ஆண்டவரது சந்நிதியில இருக்கிறான். ரொம்ப கஷ்டமான அனுபவம். மிஷனரிகளுக்கு அடிக்கடி நான் சொல்லிக் கொடுப்பேன். வருஷத்துக்கு ஒருக்காதான் அண்ணாள் போய் பார்க்க முடியும். போன் கிடையாது, இமெயில் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. அவன் உயிரோடு இருக்கானா உயிரோடு இல்லையான்னு கூட தெரியாது. லெட்டர் கிடையாது. அவன் டயரியால இருக்கானா கால்ரால இருக்கானா தெரியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும். பொருத்தனையை நிறைவேற்றுகின்ற பெற்றோர்கள், அம்மா ஐயா, இந்த பஹ்ரைனுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வர்றதுக்கு முன்னால, விசா கிடைக்கிறதுக்கு முன்னால, ஒர்க் பெர்மிட் கிடைக்கிறதுக்கு முன்னால என்ன பொருத்தனை பண்ணீங்க? அந்த ஆதியில கொண்ட அன்பு இப்ப என்ன ஆச்சு? அன்னாள் பொருத்தனையை நிறைவேற்றினாள். முடிவுரைக்கு வருவோம். அப்படிப்பட்ட அந்த சாமுவேல் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டபடியினாலே 2வது அதிகாரம் 21வது வசனத்திலே பொருத்தனையை நிறைவேற்றின அன்னாளை ஆண்டவர் கடாட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேலின் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சன்னதியில் வாழ்ந்தான். ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பார். ஆண்டவருக்கு கொடுத்தவர்கள் தரித்திரரானதில்லை. கிறிஸ்துவுக்காக எழுந்தவர்கள் ஒருபோதும் ஏழையானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் நஷ்டமடைந்தோர் கஷ்டப்பட்டதில்லை. ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சாமுவேலோடு இடைப்பட்டார். அவன் கோயில பெருக்கிறவனா தான் இருந்தான். கோவில் குட்டின்னு சொல்லுவாங்க, கோவில் குட்டியா தான் இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். சாமுவேலே ஏலிட்டு தான் ஒண்ணான். ஏலி தாத்தா தான் சொன்னாரு, நல்ல காரியம் செஞ்சாரு. சாமுவேலே, கர்த்தர் உன்னை கூப்பிடுறாரு. போய் கர்த்தாவே சொல்லும்னு சொல்லு, அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு சொன்னா. ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி சொன்னாரு. அன்னையிலிருந்து தீர்க்கதரிசியானா. அவனுக்கு ஏலி செஞ்ச தப்பெல்லாம் சொன்னாரு. மூத்த ஆசாரியன் செஞ்ச தப்ப இவன்ட்ட சொன்னாரு. ஏலி செத்து போயிடுவான்னு சாமுவேலுக்கு விளக்கி இருப்பார். சாமுவேல் கிங் ஆகல, கிங் மேக்கர் ஆனா. சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையை இஸ்ரவேலுக்கு எல்லாம் கொண்டு வந்தான்.
சாமுவேல் was a terrible prophet என்று எழுதுகிறார் FB மேயர். terrible prophet. அவருடைய தீர்க்க தரிசனம் கடுமையா இருந்தது. ஆண்டவர் கடுமையான தரிசனங்களை கொடுத்தார். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். கருமையான சகோதரனே சகோதரியே, உங்களது பிள்ளைகள் ஆண்டவருக்காக ஜொலிக்க வேண்டும். வாலிப தம்பி தங்கச்சி, நீ ஓப்பனி பினேகாஸ் உனக்கு எக்ஸாம்பிள் அல்ல, சாமுவேல் உனக்கு எக்ஸாம்பிள். சாமுவேல் became a king maker. ஆண்டவர் உனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். You need not fail in your exams. You need not score poor marks in your exams. You need not live as a slave to your sexual passions. You can be liberated. God will deliver you and God will raise you. Maybe you will become an IAS collector. Maybe you will become a software project manager. Maybe you will go to a Western country and you will be a shining witness for those people who have backslidden from the Lord. ஆண்டவர் உனக்கென்று glorious plans வைத்திருக்கிறார். நீயே உன்னை அழைத்துக் கொள்ளாதே. இன்னைக்கு மாலை கூட்டத்துக்கு கண்டிப்பாக உங்களது பிள்ளைகளையும் அழைத்து வாருங்கள். It's a gospel meeting and God will speak to everybody who comes. எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரது கரத்திலே பலவானின் கையிலே உள்ள அம்பை போல நான் மாற வேண்டும் என்று எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Now the conclusion is, கருமையான சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையிலே பல தடவைகளிலே கர்த்தருடைய வசனத்தை மேலோட்டமாய் பார்க்கிறோம். அவருடைய வசனம் நம்மை புண்படுத்தும், நம்மை ஊடுருவி பாயும், நம்மை சுத்திகரிக்கும், நான் யார் என்பதை எனக்கு காட்டும். அதைத்தான் இன்றைக்கு அது செய்திருக்கிறது. வாலிப தம்பி, nothing, no one else except Jesus can satisfy your life. பியர் பிரஷருக்கு இடம் கொடுத்து விழுந்து போகாதே. உனக்காக மரித்த இயேசுவை குறித்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். ஆகவே ஜெபிக்கும் நேரத்திலே ஜெபிப்பது உனது கடமை. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம்.